வணக்கம். திஸ் இஸ் மா எக்ஸசைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க சாமி. கீழ்காணும் ஏ வெக்டர் கமா பி வெக்டருக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டரை காண்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டரை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு I - 2j + k, b ஈக்குவல் டு 3I - 4j - 2kன்னு கொடுத்துருக்காங்க சாமி. நான் என்ன பண்ணுறேன், இதை புள்ளி வரியாக நான் எழுதிக்கிறேன். புள்ளியை மட்டும் எழுதுறேன். எத்தனை இருக்குது? ஒரு ப்ளஸ் 1 அவ்வளோதானே. அப்போ IJK வரிசை எழுதிக்கிறேன். அதனுடைய கெழுக்களை எடுத்து எழுதிக்கிறேன். 1 -2 1, இது 3 -4 -2. இப்போ A டாட் பி அப்படின்னா என்னன்னு தெரியணும்னா ஐ தான் பெருக்க முடியும். I டாட் ஐனுடைய மதிப்பு 1, ஆனால் I டாட் ஜேனுடைய மாற்றி பெருக்குன்னு அதனுடைய வேல்யூ வந்து 0 வந்துடும். ஓகே சாமி, இந்த கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போட்டுருவீங்க. ஐயும் நம்ம வந்து பெருக்கினா மட்டும்தான். I டாட் இது டாட் பெருக்கல்னு சொல்லுவாங்க, புள்ளி பெருக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புள்ளி பெருக்கல்ல I டாட் ஐ சேம் இதுவை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ 1. மாற்றி பெருக்கணும்னா மாற்றி டாட் பெருக்கல் போட்டோம்னா அதனுடைய மதிப்பு வந்து 0. ஓகே, ஸோ இதை போட்டாச்சு. இப்போ ஐஜேகே அப்படி தான் போட்டிருக்கேன். பெருக்கி கூட்டிட்டா சரியாக போயிடும். 1 3 3, 2 4 8, ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 2 -2. அப்போ 8லேருந்து 2 கழிச்சா 6, 6 கூட 3 சேர்த்தா 9. ஸோ செகண்ட் சம் பாருங்கப்பா. ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, பி வெக்டர் கொடுத்துட்டாங்க. +2 +2 -1, +6 -3 +2. அப்போ நேராக பெருக்கிறோம். 6 2 12, 3 2 6, -6, 1 2 -2. மைனஸாக இருக்கிறது ஒன்றா சேர்த்துக்கினா -8 வரும். -6 -2 சேர்த்தா -8, 12லேருந்து 8 கழிச்சா 4. ஓகே சாமி, அப்போ இந்த ஃபஸ்ட் நமக்கு இது வந்து ஏ டாட் பி அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து I டாட் ஐ வந்து 1, J டாட் ஜே 1, K டாட் கே 1. மாற்றி பெருக்கணும்னா 0 வந்துடும். அப்படிங்க உங்களுக்கு I டாட் ஐ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஜே தான் டாட் பண்ணணும். கேவிங் டாட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேல்யூ வந்து 1. ஓகேம்மா.